வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ எஸ், நீங்கள் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் போட போகிறேன். அண்ட் ரொம்ப நாளாக நீங்கள் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தா ஹோம் டூர் தான் இப்போ நான் போட போகிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேங்க, அதனால தான் விளாக் போடலான்னு வந்துட்டேன். வாங்க எங்கள் ஹோம் டூரை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் இப்போ இந்த வீட்டில் இல்லைங்க, அதனால நிறைய இடம் வந்துட்டு உங்களுக்கு எம்டி அண்ட் ட்ரை ஸ்பேஸஸாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இங்கே ஒரு குட்டி கார்டன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ட்ரையாக இருந்தாலும் ஆனால் அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் உங்களுக்கு இந்த பெரண்டை செடி, ஜாதி முல்லை, ரோஸு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாண்டு, அதில் அல்லி அண்ட் கப்பீஸு எல்லாமே இருக்குது. அண்ட் வந்ததுமே அப்பாடா அப்படின்னு உட்கார்றதுக்கு வந்துட்டு என் மன்னவர் ஒரு திட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்குங்க ஈவினிங் டைமில் வந்து இங்கே உட்காந்து நியாயம் பேசுறதுக்கு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு வீடு 2 செக்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த செக்மெண்ட் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் அண்ட் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே சமைக்கிறோம் இல்லையா, அதனால காமன் கிச்சன். இந்த சைடு நம்மளுடைய ஹோம். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டுறேன். ஓபன் பண்ணி வந்ததுமே இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் கெஸ்ட் வந்து உட்கார்றதுக்காக நாங்க செட் பண்ணிருக்கோங்க. அதனாலதான் உங்களுக்கு கீழே மொசைக் எல்லாமே போட்டோம். அண்ட் மேலேயும் பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் அண்ட் எல்லாமே லைட்ஸும் போட்டாச்சு. அப்படியே இங்க ஒரு ஓபன் கொடுத்து உள்ள வந்தோம்னா இதுதான் நம்மளுடைய பழைய ஆஃபீஸா இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ பாக்ஸஸ் வச்சிருக்கோம். ஸோ பாக்ஸ் ஸ்டாக் வந்ததுனால எல்லாத்தையும் அடுக்கியிருக்கோம். இதுதான் நம்ம பழைய ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் தான் நமக்கு பத்தலை. பின்னாடி என்னடா பிளைவுட், ஃபால் சீலிங் அப்படிலாம் பாக்குறீங்களா? இது வந்து நாங்க ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா தான் கட்டணும். ஏன்னா நம்ம இது கட்டுறப்ப முதல்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம். இங்க இருந்து எங்களுக்கு சர்வ முன்னாடி தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு காமனா ரெஸ்ட் ரூம் வந்து நாங்க இங்க தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்க ஓபன் பண்ணினதுமே இங்க உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஏரியா வந்துடும். இங்க வந்து வாஷிங் மிஷின், அதோட அவுட்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சரியா வந்து பாத்திரம் கழுவணுன்றதுக்காக நான் திட்டே கட்டிட்டேன். அங்க டேப் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இங்க வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால காய போடுறதுக்கு இங்க ஓப்பன் ஏரியான்றதுனால இங்கே நான் வந்து துணி காய போடுறதுக்கு ஸ்டாண்டும் கொடுத்தாச்சு. இதுதான் காமன் ரெஸ்ட் ரூம். அண்ட் கை கழுவுறதுக்கு இங்க ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு தோட்டம், அதனால ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காம்பவுண்ட் வால் மேல ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கண்ணாடி சில் பதிச்சுட்டாரு. எங்க வீடு சுத்திலும் தோட்டம் தாங்க, அதனால மயிலுக நிறைய இருக்கும், கொஞ்சம் ஸ்னேக்ஸுமே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டோம்னா காம்பவுண்ட் வால் பாருங்க என்னை விட ஹைட்டாவே கட்டிட்டாரு. இப்ப நம்ம வீடுங்க, இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இது ரெடிமேட் கிடையாது. இது எல்லாமே அவரா ரெடி பண்ணதுதான். இது ஒவ்வொன்றுமே ரீப்பர் கட்டையை வாங்கி இந்த டோரை வந்து ஸ்பெஷலா என்ட்ரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ரெடி பண்ணாங்க. இந்த ஹேண்டில் அதுக்கப்புறம் வாங்கி அட்டாச் பண்ணினது, ஓபன் பண்ணது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி கார்பெட் ஏரியா வேணும்ன்றதுக்காக ஒரு செட்டப். வந்ததுமே உங்களுக்கு சூரிய வெளிச்சமும் காத்தும் பளிச்சுன்னு படும். எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்படி ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்களா இது எல்லாமே கருங்கல், ரெட் ஆக்சைடு அடிச்சிருக்கோம். எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி இதுக்கு மேல நீங்க கால் வச்சீங்கன்னா குழு குழுன்னு இருக்கும். நம்ம கோயில்ல கால் வச்சு எப்படி குழு குழுன்னு இருக்கும், அதே கருங்கலை தான் இங்க போட்டிருக்காரு. அப்படியே இந்த சைடு வரீங்கன்னா ஒரு சின்ன கேப்புங்க, செல்ஃப் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்கோம். மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங் அண்ட் எல்லாமே லைட்ஸ் கொடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்குல்லங்க. இது வந்து அப்படியே கிடைக்காது, வாங்கி ரெடி பண்ணும். பார்க்கறதுக்கு செட்டிநாடு ஸ்டைல் இருக்கணும்ன்றதுக்காகவே டபுள் சைட் டோர் டிசைன் கொடுத்து இங்க பாருங்க. எனக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும் தான், ஸோ அதனால திரிசூல மாதிரியே தாப்பால் ரெடி பண்ணிட்டோம் டிசைன். அதுக்கப்புறம் இந்த சைடு கிளாடிங் கொடுத்துட்டோங்க. என்ட்ரன்ஸ்ல சன்ஷேட் கொடுத்துருக்கோம். அந்த சன்ஷேடுமே வந்து கீழுக்கு மேட்ச் ஆகணும்ன்றதுக்காக ஓடும். அந்த தூவானமே வந்து உங்களுக்கு இரும்புல கொடுத்தாச்சு பாருங்க. இப்போ இது ஓபன் பண்ணது செம்மையா இருக்கும். இதுதான் எங்களுடைய ஹால். ஒரு பெரிய ஹால், நல்ல ஓடி கிடையாத அளவுக்கு. கீழே வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருப்பாங்க, பூ டிசைனு. அண்ட் இந்த ஹால்லேயே எனக்கு பூஜா யூனிட் வேணும்ன்றதுக்காக ஒரு சின்ன வுட்டன் செக்ரிகேஷன் கொடுத்து, இது வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணோம் இந்த வுட்டன் செக்ரிகேஷன். இது வந்து ஒரு குட்டி பூஜா யூனிட். மேலேயும் வந்துட்டு நீங்க தோரண மாதிரி செட் பண்றதுக்காக வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனா இருக்கும், நல்ல காத்து வருங்க. இதுவே வந்து ட்ரெடிஷனல் டச் இருக்கணுன்றதுக்காக மரம் எல்லாமே தேக்கு.
அண்ட் வெளியில பார்த்தாலும் உள்ள நடக்கிறது தெரியாது. ஏன்னா உங்களுக்கு இங்க வந்து கண்ணாடி பிளர் மிஷன். காரோட ப்ளஸ் பாயிண்டே வந்து இந்த 2 ஸ்டூல் தான். ஏன்னா இந்த 2 ஸ்டூல்ல நான் வந்து ஊஞ்சல் வீட்டுல மாட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். அதனாலேயே ஸ்பெசிஃபிக்கா ரெடி பண்ணினோம். ஆனா இது வுட்டு கிடையாதுங்க. உள்ள வந்து இரும்புல போஸ்ட் இருக்கு. அதை கவர் பண்றதுக்காக கார்பெண்டர் கொடுத்து இது ஒரு ஃப்ளெக்ஸி வுட்டு. இதை வந்து கொடுத்து தூண் மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு 2 தூணை ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் சென்டர் பார்த்தீங்க இல்லையா, அந்த மேலே 2 ஹேங்கர்வே என்னோட ஊஞ்சல் ரொம்ப வெயிட்டு. ஸோ வரலட்சுமி பூஜைக்கு கூட நான் சாமி அதில் உட்கார வச்சிருப்பேன். அந்த ஊஞ்சலோட வெயிட் தாங்கணுன்றதுக்காக நல்ல கனமாகவே மேலே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தான் ஊஞ்சல் ஆடுறதா இருக்கும். நான் இருக்கிறப்போ இங்கே வந்து ஊஞ்சலுக்கு பின்னாடியே ஹேண்ட் பெயிண்டிங்கில் கிருஷ்ணர் ராதை வந்து நாங்கள் இதில் வச்சுருந்தோம். அண்ட் இந்த சைடு ஒரு சோஃபா செட் போட்டுக்கலாங்க. அண்ட் சென்டர் வந்து நாங்கள் சாண்டியர் வச்சுருக்கோம். இப்போ நான் சாண்டியர் போடுறேன். இதில் டோட்டலாக 3 கலர் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஹாலில் எந்த லைட்டுமே போட்டுங்க. ஆனாலும் உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அது ஏன்னா இந்த 2 சைடுமே நாங்கள் ஒரு ஓப்பன் கொடுத்து அது வந்து நாங்கள் கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அது போக இங்கேயும் ஒரு சன்ஷீட் கொடுத்துருக்கோம். அது போக இந்த டோரே ஓப்பன் பண்ணா, இந்த 2 டோரையுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு பாருங்கள். காத்தோட்டமும் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சென்டரில் வந்து சாண்டியர் போட்டிருக்கோம். அதனால் எங்களால் சென்டர் ஃபேன் போட முடியாது. வால் மவுண்டட் ஃபேன் கொடுத்துருவோம். இதுவே மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்குங்க. முக்கியமாக சூடு இறங்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம மேலே வந்து டபுள் லேயர் ஓடு போட்டிருக்கோம். அண்ட் உங்களுக்கு குளிர்காலத்தில் அவ்வளோ சில்லு இருக்குங்க. ஃபேனே போட தேவையில்லை. அண்ட் சம்மர்லையுமே இந்த வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு வந்து வெளியிருந்து வந்தால் இன்னும் வெளியே இவ்வளோ சூடாக இருக்கும், உள்ளே இவ்வளோ கூலிங்காக இருக்கும்பாங்க. அதுக்கு காரணம் இது எல்லாம் தாங்க. இப்போ இந்த வீட்டில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ட்ரெடிஷ்னல். அப்படியே இப்போ ஸ்டெப் அவுட் பண்ணீங்கன்னா ஃபுல் மாடர்னாக இருக்குங்க. வந்ததுமே முதல்ல இங்க ஒரு பாண்ட் செட் பண்ணிருக்கோங்க. இங்க தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் தான் இது. இங்க கோயில் ஃபிஷ் விட்டுருந்தோம். இங்க ஒரு அழகான பெரிய ஒரு 3 லைட் வச்சிருந்தோம். பார்க்கறதுக்கு வந்து நிலா மாதிரியே இருக்கும். அது போக கீழே நமக்கு 2 பெட்ரூம் இருக்கு. முதல்ல மாஸ்டர் பெட்ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு டோர்ஸ்மே ஆன்லைன்ல டிசைன் எடுத்து கார்பெண்டர் இங்க வர வச்சு நம்ம இந்த டிசைனை காமிச்சு இந்த பீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செட் பண்ணிடுங்க. இது தனியா, அதுக்கப்புறம் இது கூட இந்த மிரர் தனியா வாங்கி கொடுத்து செட் பண்ணோம். அண்ட் இங்க இருக்கிற எல்லா டோர் ஹேண்டில்ஸுமே தீம் கூட மேட்ச் பண்ணணுன்றதுக்காக ரோஸ் கோல்ட்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த கிளாடிங்க. இதுக்கு பின்னாடி நம்ம போட்டோ எடுத்தாலே சூப்பரா இருக்கும். இந்த ஒரு செவரை மட்டும் ஃபுல்லா கிளாடிங் டிசைன் பண்ணிட்டாங்க. கிளாடிங்னா கூட சும்மா கிடையாதுங்க. இந்த கிளாடிங்ல எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வார்னிஷ் அடிச்சிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா பளபளன்னு இருக்கு. நல்ல வெளிச்சமும் வரும், காத்தோட்டமும் வரும். அதுக்கு காரணம் இவ்வளோ பெரிய லாங் விண்டோ தான். இங்க பாருங்க. அண்ட் மஸ்கிட்டோ ப்ராப்ளமே இருக்காது. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ மட்டும் எல்லா விண்டோஸ்க்கும் டோர்ஸ்க்குமே மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கோம். ஒரு வைட் விண்டோ ஓப்பன் கொடுத்துருக்கோம் ஏர் சர்க்குலேஷனுக்கும் அண்ட் வெளிச்சத்துக்கும். இங்க மட்டும் கிடையாது, இங்கேயும் அதே மாதிரி விண்டோ வச்சிருக்கோம். இதெல்லாம் பெட் போட்டிருந்தோம். ஸோ மேலேயுமே நம்ம மட்டாயை மறைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணிட்டோங்க. எல்லா ரூம்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபுட் லைட் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா நைட் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறப்போ லைட் போட்டோம்னா டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, அதனால இது வந்து இருக்கிறதே தெரியாது. கீழே தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். இங்கே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ யாராச்சும் கேட் ஓப்பன் பண்ணினா கூட இங்கே ஒரு கேட் ஆக்சஸ் இருக்கு. ஸோ எமர்ஜென்சிக்கு டக்குன்னு யாரும் பார்க்கலான்ட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 2 ஃபுட் லைட் கொடுத்துருக்கோம். ஏன்னா நைட் ரெஸ்ட் ரூம் ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக. இதோட ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாவே வந்து பிளாக் வித் கோல்டுல வந்து டைல்ஸ் பதிச்சாச்சு. அண்ட் ஷவர், பைப்பு அண்ட் கிளாஸ். இந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளாக்ல இருக்குங்க. இங்கே வந்ததுமே அந்த டைல்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி இங்க ஒரு பேசின் வச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் அழுக்கா இருக்குங்க, நம்ம இங்க புழங்குறது இல்லைன்னு சொல்லி. இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. நாங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமா தான் யூஸ் பண்ணினோம். ஃபுல்லாவே வார்ட்ரோப் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இங்க பாட்டிக்கு எனக்கு குட்டுக்கு 3 பேருமே இந்த வார்ட்ரோப் தான். அண்ட் பின்னாடி இங்கேயுமே ஏர் சர்க்குலேஷனுக்கும் உங்களுக்கு விண்டோ இருக்கு. கூட வந்து மஸ்கிட்டோ நெட்டுமே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டே வந்து இந்த மையம் தாங்க. ஏன்னா இங்க இருந்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ரூஃப் தான் தெரியும். அண்ட் மேல வந்து ஒரு சென்டர் லைட் கொடுத்துருக்கோம். சூப்பரா இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த ஸ்டெப்ஸுங்க.
ஸோ வீட்டுக்குள்ள வந்ததுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு அவுட்டோர்ல இருக்கிறதுனால இது வெயில் அடிச்சாலும் மழை பெய்ஞ்சாலும் இந்த வுட்டு வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் எவ்வளோ வெயிட் நடந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாகவே இரும்புலேயே இதை ஒர்க் பண்ணி மேலே வந்து நம்ம வுட்டை வந்து பதிச்சிருக்கோம். அண்ட் சைடு வந்து கண்ணாடி வேண்டாங்க, சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக பாலிகார்பனேட் ஷீட்டை வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணியிருக்கோங்க. நீங்க மொத்தமா பார்க்கும்போது ஒரு ஏஸ்தட்டிக் லுக் இருக்குங்க. அண்ட் அங்க நீங்க பாருங்க, அதே நான் பச்சை துணி கட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அங்கதாங்க நம்ம சிவு பசங்க எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. உள்ளேயே ஒரு மரம் வச்சிருந்தவங்க. நீங்க உள்ள போய் உட்கார்ந்து காஃபி குடிச்சு கிளிங்க கூட வந்து பேசலாம். இது வந்துட்டு ஒரு சென்டர் பேசேஜ். இங்க இருந்து வந்து நல்ல காத்தோட்டம் வரும். அண்ட் உங்களுக்கு டோட்டலா ஒரு வியூ கிடைக்கும் இங்க இருந்து பார்க்கும்போது. ஆனா இதுவுமே சேஃப் தான். என்னோட ஹைட் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு. இது ஒரு ரூம்ங்க. இங்க தான் நாங்க ஹோம் ஜிம் வச்சிருந்தோம். அண்ட் ஃபுல்லாவே வந்து நல்ல வெளிச்சம் இருக்கணுன்றதுக்காக இரும்புல வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி பாலிகார்பனேட் கொடுத்துட்டோம். அதனால உங்களுக்கு இவ்வளோ வெளிச்சம். இதுதான் நம்மளுடைய பேர்ட்ஸ் நெஸ்ட். ஸோ ஹீட் ரொம்ப அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த க்ரீன் நெட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமன்றதுனால அது ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. அண்ட் உள்ள வந்து ஒரு பெரிய மரமே வச்சிருந்தோங்க அவங்க நல்லா விளையாடுறதுக்காக. இந்த இடம் ஒரு ஓப்பன் ஏரியாவா இருக்குதுங்க. ஆனா இது வந்து சூப்பரா ஒன்று பண்ணி தரேன் பிம்பாம் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி பண்ணுவான்ட்டு. ஆனா அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா டிஃப்ரெண்டா இருந்தது. இது வந்து ஒரிஜினல் செயின்ங்க. அண்ட் இங்க வந்து ஒரு ஜாலி ஒர்க் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பாக்குறப்பவும் உங்களுக்கு வந்து இந்த பூ டிசைன்ஸ் எல்லாமே இன்டர்லாக் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எவ்வளவு ஹைட் போகுது பாருங்க, ரூஃப் மட்டுமே போகுது. இதுதான் அவரோட ரூம். இதுவுமே டிஃப்ரெண்டா தாங்க இருக்கும். வாங்க பார்க்கலாம். உள்ள வந்ததும் அவருக்கு ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துட்டோம் வித் ரெஸ்ட் ரூம் அட்டாச்சோட. இதுவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டோம். அண்ட் பைப்ஸ் எல்லாமே பாருங்க ரோஸ் கோல்ட்ல இருக்கு. தரையெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்குங்க. இப்போ இங்க வந்தோம்னா இங்க நின்றுட்டு நம்ம வியூவை ரசிச்சுட்டு காஃபி குடிக்கலாம். இதுவுமே ஒரு லாங் விண்டோ கொடுத்துட்டோம். இங்க இருந்து பார்த்தா பேர்ட்ஸ் நெஸ்ட் தெரியும், தோட்டம் தெரியும், அண்ட் கீழே மையமும் தெரியுங்க. ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இங்க உள்ளுக்குள்ள இருந்து. இதுக்குள்ளேயே ஒரு மெசரைன் ஃப்ளோர் கொடுத்துட்டோங்க. ஏன்னா மேல வந்து அவருக்கு ஆஃபீஸ் செட்டப் பண்ணிடணும். இது ரொம்ப குட்டி படிங்க. ஸோ ஏறும்போது இடிக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டை தள்ளி கொடுத்துருக்கோம். இதுதான் அவருடைய பழைய ஆஃபீஸ். ஒரு மெசரைன் ஃப்ளோர் செட்டப் சூப்பரா இருக்கும். டிசைன் அவரே ஃபுல்லா பண்ணிருந்தது. இந்த ரூமுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வெளிச்சம் பார்க்க ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கூட. ஏன்னா எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருப்போம் பாருங்க. ஸோ இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் இங்க இருந்து தாங்க இருக்கும். ஆனால் நம்ம வீடு மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது அந்த மவுண்டன் வியூ கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் முன்னாடி தள்ளி கட்டினாரு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கிருந்து நம்ம சர்வம் தெரியும் பாருங்க. அங்க அதுதான் நம்ம சர்வம். இந்த விண்டோல பாருங்க, இங்க இருக்கிற பைப்ஸ் எல்லாமே நல்ல சிலிண்ட்ரிக்கல் பைப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா மாடியிலிருந்து நம்ம ஒரு வியூ பார்க்கும்போது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பைப் இருந்ததுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு அதாவது வியூவை நம்மளால நல்லா பார்க்க முடியும். ஆனா இதுவே நீங்க ஸ்கொயரா கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம பார்க்குற வியூ வந்துட்டு ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால நீங்க கட்டும் போது இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க, சிலிண்ட்ரிக்கல் கொடுத்துருங்க. இப்போவும் இந்த ரூம்ல எந்த லைட்ஸுமே நான் ஆன் பண்ணலங்க. ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு காரணம் மேல மொட்டை மாடி. ஆனா அந்த மொட்டை மாடியிலிருந்து எப்படி வெளிச்சம் வருது பாருங்க. ஏன்னா அதை நாங்கள் பிளாக் பண்ணல, அதையுமே டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கோம். அது போக அங்கே ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் அந்த மால்ல இருக்கிறது பாருங்க, அவருக்கு கார் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு இது அவங்களே ரெடி பண்ணினது. இந்த ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணினோம்னா உங்களுக்கு அந்த இரும்புல கேப்பா தெரியுது இல்லைங்களா? அங்க மட்டும் லைட் தெரிஞ்சு அப்படியே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் காட்டும். இந்த மையத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே டிசைன்ஸ் நல்லா இருக்கும். எலிவேஷன் அங்க கூட பாருங்க அசிமெட்ரிக் டிசைன் இருக்குங்களா? அது கூட ஃபேப்ரிகேஷன் அண்ட் பாலிகார்பனேட் ஷீட் வச்சு பண்ணினாங்க. இந்த வீட்ல நிறைய இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டா வந்து டிசைன்ஸ் இருக்குங்க. எல்லாம் வந்து பாக்குறவங்கள கேட்பாங்க, நீங்க ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணீங்களான்ட்டு. கிடையாதுங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் மன்னவரே டிசைன் பண்ணினது. வெளியே வந்து ஃபுல்லாவே ஜாலி ஒர்க் பண்ணிருப்போம். அந்த ஜாலியோட கேப்ல கூட ஃபுல்லா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோங்க. நைட்டு நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். வீடு ஜோன்னு இருக்கும். இங்க வந்து பிரைவசி வேணும்ன்றதுக்காக மூங்கில் பாய் போட்டிருந்தோம். இப்போ வந்து அதை கழட்டிட்டோம். நிறைய பேர் பார்த்துட்டு இந்த ஹை சீலிங்க இது ஃபுல்லா கண்ணாடியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, இது ஃபுல்லாவே பாலிகார்பனேட். இன்னொரு ப்ராப்ளம் கூட இருந்ததுங்க, எங்களுக்கு ஈபில இருந்து கரண்டே கொடுக்கல. பார்த்துட்டு கெஸ்ட் ஹவுஸோ இல்ல ரெசார்ட்டோ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லைங்க வீடுக்காக தான் நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க கரண்ட் வாங்கினோம்.
வீடு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் உபுசமா இருக்குங்க, படிக்கட்டுல ஏறி வந்தீங்களா, அது போக வெளியே வேற நல்ல வெயில், ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஸ்வெட்டிங்க. இவ்வளோ அழகா கட்டிட்டு அப்புறம் ஏன் இங்க இருந்து நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு இப்போ நான் ஆன்சர் சொல்ல போறேங்க. முதல்ல நம்ம இங்கே தான் இருந்தோம். அப்போ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு 5 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் கிச்சனுமே வந்து சஃபிஷியண்டாக இருந்தது. ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் எதிர்பார்த்ததை விட நல்ல க்ரோத்துங்க. அதனால நம்ம ஸ்டாஃப்ஸுமே அதிகமாயிட்டே இருந்தாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆஃபீஸ்ல மட்டுமே 10 பேர் இருக்காங்க. ஸோ 10 பேருமே எங்களால் இங்கே அகாமடேட் பண்ண முடியல. அப்போ நீங்கள் சர்வம்ல பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நாங்கள் அதுவும் ட்ரை பண்ணோம். இங்கே மேபி கொஞ்சம் பேர், அங்கே கொஞ்சம் பேர்னு அதையும் ட்ரை பண்ணோம். அதுவுமே எங்களுக்கு பத்தலைங்க. அதனால தான் சரி பிம்பாம், நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்த இயர் வந்துட்டு பேபி பிளான் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம், அதே சமயம் பிஸ்னஸும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால நம்ம ஒரு வருஷம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பழைய ருத்ரா வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வீடு தெரியும் எப்படி இருக்குன்னு. டோட்டலாக அந்த மொத்த பில்டிங்குமே நம்ம ஆக்குபை பண்ணிட்டோங்க. கடை ஃபுல்லாக ஆஃபீஸாக இருக்கு. அண்ட் கீழே நாம குடியிருக்கோம். மேலே வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் காமனா சமைக்கிறதுக்காக கிச்சன், அது போக அவங்க அப்பா அம்மாவும் மேலே இருக்காங்க. கூப்பிட்ட குரலுக்கு அப்பா அம்மாவும் வந்துருவாங்க. அதனால தான் நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகணும். ஆனால் அப்போ கூட நான் கேட்பேன், என்னங்க எனக்காக இவ்வளோ ஆசாசியாக பார்த்து கட்டினீங்க இல்லைங்க, எனக்கு வரவே மனசே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவர் எப்போவுமே சொல்லுவார், இல்லை பிம்பாம், நான் இருக்கிறதுல உனக்கு பெஸ்ட்டாக என்ன இருக்குன்றத நான் கட்டி கொடுத்தனே தவிர உனக்காக கட்டின வீடு வந்து இது கிடையாது. உனக்காக கட்டணும்னு நினச்ச வீடே வந்து வேற மாதிரி பிம்பாம், அதை நான் கண்டிப்பாக உனக்கு கட்டி தரேன்பாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரு இடம் லோன் போட்டு வாங்கினோங்க. அப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வர ரெவென்யூஸ் வச்சு அண்ட் லோன்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிடைச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கினோம். ஏன்னா மண்ணில் காசுப்பட்டால் என்றைக்குமே வீணாகாதும்பாங்க என் தாத்தா. இப்போ வந்து நம்ம எல்லாமே தனித்தனியாக கட்டி வச்சிருக்கோம். இது கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளால சர்வே பண்ண முடியும். ஆனால் நம்மளோட ஃபியூச்சர் கோல் வந்து ஆல் அண்டர் ஒன் ரூஃப் தான். ஒரு எல்லாமே, அதாவது நம்மளுடைய வீடு, அப்பா அம்மாவுக்கு வீடு, தோட்டம், ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு கேஃபிடேரியா, ஃபேக்ட்ரி எல்லாமே ஜோனாக பிரித்து நம்ம கட்டணும் பிம்பம். அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் கோல்னு சொல்லுவார். இப்போ அந்த கோலை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் முடிச்சு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இப்போ நான் vlog போட்டதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டோம். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ என் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட ஹோம் டூரை நான் இப்போ போட்டிருக்கேங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக vlogsம் போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது, நீங்கள் பிம்பாம் ஃபேமிலி அப்படின்னா கீழே ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. அண்ட் vlog கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.